அண்மைய சபா சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி கண்டதை தொடர்ந்து அடுத்த 6 மாதங்களில் சீர்திருத்தங்கள் நடைபெறாவிட்டால் ஒற்றுமை அரசாங்கத்தில் தங்கள் நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் என டிஏபி அறிவித்துள்ளது. ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் மடானி அரசை டிஏபி கவிழ்க்காது. அடுத்த பொது தேர்தல் வரை அதற்கான ஆதரவு தொடரும் என அதன் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் கூறியுள்ளார். குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றாலும் மறுபரிசீலனை என்றால் டிஏபி அமைச்சரவை பதவிகளை விட்டு விலகிக் கொள்ளும். ஆனால் வெளியிலிருந்து அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் என்பதையே ஆந்தனி லாக்கின் பேச்சு குறிக்கிறது. மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் அடுத்த 6 மாதங்களில் கண்கூடான மாற்றங்கள் தெரிய வேண்டும் என்றார் அவர். இவ்வேளையில் அரசாங்கம் புதிய மொழிக் கொள்கையை தயாரித்து வரும் தகவலையும் அவர் வெளியிட்டார். இதில் யுஇசி எனப்படும் சீன இடைநிலை பள்ளிகளுக்கான ஒருங்கிணைந்த தேர்வு சான்றிதழுக்கு அங்கீகாரம் வழங்கும் முன்மொழிவும் அடங்கும் என்றார் அவர். அன்வாரின் நல்லாட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதே டிஏபியின் விருப்பம். அதே சமயம் மக்கள் எதிர்பார்க்கும் சீர்திருத்தங்களும் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என ஆந்தனி லாக் வலியுறுத்தியுள்ளார். 40 நாடாளுமன்ற தொகுதிகளுடன் அன்வாரின் ஒற்றுமை அரசாங்கத்தில் தனிப்பெரும் கட்சியாக விளங்கும் டிஏபி சபாவில் போட்டியிட்ட 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் தோல்வியுற்றது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதிகள் காற்றில் பறந்துவிட்டதாக எண்ணி சீன வாக்காளர்கள் டிஏபியை நிராகரித்திருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். ஜோஹர் குலுவாங் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் சிகாமாட் மருத்துவமனைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வண்டி கவிழ்ந்த சம்பவத்துக்கு அதன் பின்புற இடது டயர் வெடித்ததே காரணமாகும். குலுவாங் போலீஸ் அதனை உறுதிப்படுத்தியது. நேற்று மதியம் சிகாமாட்டிலிருந்து நோயாளியை ஏற்றிக்கொண்டு ஜோஹர் பாரு சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் திடீரென டயர் வெடித்ததால் ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடப்புறமாக கவிழ்ந்தது. அதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான 43 வயது நூராஸ்ரீன் ஜைனால் தலை மற்றும் உடலில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் உயிரிழந்தார். 25 வயது டாலியா அத்தான், 35 வயது சித்தி ரோக்கி ஆசான் ஆகிய 2 தாதிகள் தலையிலும் கைகளிலும், நோயாளியான 45 வயது அமுதா வேலுசாமி தலையிலும் காயமடைந்தனர். மூவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். மேல் விசாரணை நடைபெறுவதாக போலீஸ் கூறியது. மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மலாக்காவில் உள்ள கிளேபாங் கடற்கரையில் லட்சாதிபதி என அழைக்கப்படும் வர்த்தகர் ஒருவர் பொதுமக்களுக்கு ஆளுக்கு 100 ரிங்கிட் நோட்டை வழங்கி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார். கடற்கரைக்கு வந்திருந்த மக்கள் யார் என்றே தெரியாத அந்த நபர் திடீரென பணம் வழங்கியது கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். இதனால் நீண்ட வரிசையையும் பார்க்க முடிந்தது. பலர் அந்த தருணத்தை வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததால் சம்பவம் வைரலாகியுள்ளது. பக்காத்தான் ஹராப்பானைச் சேர்ந்த ஹுலுலாங்காட் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சானி ஹம்சானும் அந்த வர்த்தகருடன் வருவது வீடியோவில் தெரிகிறது. பணம் வழங்கியவர் டத்து சலீம் அப்துல் ரஹ்மான் என்னும் வர்த்தகர் என சில ஊடகங்கள் கூறியுள்ள போதிலும் அந்நபரின் உண்மையான அடையாளம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. ஆனால் அவரின் செயல் இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சிலர் அவரின் தாராள குணத்தை பாராட்டிய வேளை சிலர் அவரின் நோக்கம் என்னவாக இருக்கும் என கேள்வி எழுப்பினர். மலாக்கா அலூர் கஜா மூவார் தாம்பின் தாங்கா மக்களே, மலாக்கா பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மலாக்கா மால் லபு ஐக்கரோ மலாக்காவில் MBME எதிரில் டிசம்பர் 11 முதல் 14 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலை. மலாக்கா மால் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். 2 வாருங்கள்.
டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், யூடியூப் போன்ற முக்கிய சமூக ஊடகங்களை 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்கள் பயன்படுத்த முடியாத வகையில் உலகிலேயே முதல் நாடாக ஆஸ்திரேலியா தேசிய அளவிலான தடையை அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தியுள்ளது. இந்த வாரம் முதல் அமலுக்கு வந்துள்ள இச்சட்டத்தின் கீழ் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வயது குறைந்த புதிய பயனர் கணக்குகளை தடுக்கவும் ஏற்கனவே உள்ள கணக்குகளை முடக்கவும் வேண்டும். இதை செய்ய தவறினால் அவற்றுக்கு அதிகபட்சம் $50 மில்லியன் அபராதம் விதிக்கப்படும். இணைய பகடிவதை, பாலியல் சீண்டல் மற்றும் மனநல பாதிப்புகள் போன்ற ஆபத்துகளிலிருந்து குழந்தைகளையும் 15 வயது சிறார்களையும் பாதுகாப்பதே இந்த அதிரடி நடவடிக்கையின் நோக்கம் என ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது. பெற்றோர் மற்றும் குழந்தை பாதுகாப்பு அமைப்புகள் இந்த தடையை பெரிதும் வரவேற்றுள்ளன. ஆனால் தொழில்நுட்ப நிறுவனங்களும் மனித உரிமை அமைப்புகளும் இந்த நடவடிக்கை அதிக கட்டுப்பாடானது என்பதோடு நடைமுறையில் அமல்படுத்த சிரமமானது என்றும் விமர்சிக்கின்றன. இது சிறுவர்களை பாதுகாப்பற்ற மாற்று தளங்களுக்கு தள்ளக்கூடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த தடையை அமல்படுத்திய முதல் நாடாக ஆஸ்திரேலியா திகழும் நிலையில் மேலும் பல நாடுகள் இதை பின்பற்ற பரிசீலித்து வருகின்றன. குறிப்பாக மலேசியா அடுத்த ஆண்டு இத்தடையை அமல்படுத்த உள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். டேஸ்ட் அட்லஸ் வெளியிட்டுள்ள உலகின் மிகச்சிறந்த 100 உணவுகள் பட்டியலில் இந்திய உணவுகள் 13வது இடத்தை பிடித்துள்ளன. பல்வேறு சுவைகள் மற்றும் தனித்துவமான மசாலா கலவைகளால் உலகளவில் பிரபலமான இந்திய உணவுகள் 5க்கு 4.43 மதிப்பெண்களை பெற்றுள்ளன. பட்டர் சிக்கன், பட்டர் கார்லிக் நான், ஹைதராபாத் பிரியாணி, மசாலா தோசை, பரோட்டா போன்ற உணவுகள் உலகின் சிறந்த உணவு பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளன. இந்திய உணவுகளிலேயே ஆக அதிகமாக பட்டர் கார்லிக் நான் 4.7 புள்ளிகளை பெற்ற வேளை தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற பரோட்டாக்கள் 4.6 மதிப்பெண்களை பெற்றுள்ளன. இப்படி பாரம்பரியத்தையும் சுவையையும் இணைத்து இந்திய உணவுகள் உலகின் சிறந்த 15 உணவுகளில் ஒன்றாக வலம் வருகின்றன. பீஸா உள்ளிட்ட இத்தாலிய உணவுகள் 4.64 புள்ளிகளை பெற்று உலகளவில் முதலிடத்தை பிடித்துள்ளன. இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் அமைந்துள்ள 7 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட பெரிய தீ விபத்தில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் கர்ப்பிணி பெண் ஒருவரும் அடங்குவார். நேற்று பிற்பகல் வாக்கில் கட்டிடத்தின் முதல் மாடியில் தீ ஏற்பட்டது. அந்த கட்டிடத்தில் தேரா ட்ரோன் இந்தோனேசியா என்ற ட்ரோன் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. தீ வேகமாக மேல் மாடிகளுக்கும் பரவியதால் மதிய உணவு இடைவேளையிலிருந்த பல பணியாளர்கள் வெளியேற முடியாமல் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர். தீயை அணைக்க 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் 30 தீயணைப்பு வண்டிகளும் வரவழைக்கப்பட்டன. சிலர் மீட்கப்பட்டாலும் பலர் புகையால் மூச்சு திணறி உயிரிழந்ததாக அதிகாரிகள் கூறினர். தீ ஏற்பட்டதற்கு ட்ரோன் பேட்டரி வெடிப்பு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. எனினும் முழு விசாரணை நடைபெற்று வருகின்றது. தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபேன் சோவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா now. KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸின் தத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜலீல் ஸ்டேடியமில் நடக்க உள்ளது.